டெல்லி வந்த ஐக்கிய அரபு அமீரகம் அதிபர் ஷேக் முகமது பின்னுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்து. பேசுபொருளாக மாறிய ஐக்கிய அரபு அமீரக அதிபரின் 2 மணி நேர இந்திய பயணம். சர்வதேச அளவிலான பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மோடியோடு முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல். நடப்பாண்டுக்கான தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் நிகழ்வுகள் தொடங்கும் என அறிவிப்பு. சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டம். சென்னையில் சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்படாத காரணத்தால் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தொடர் போராட்டத்திற்கு நாளையிலிருந்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க மேலும் கால அவகாசம் நீட்டிப்பு. வரும் 30ஆம் தேதி வரை பெயர் சேர்க்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திருப்போரூர் அருகே சென்னையின் குடிநீர் தேவைக்காக 6வது நீர்த்தேக்கத்துக்கு அடிக்கல் நாட்டினார் முதல்வர் ஸ்டாலின். திமுக ஆட்சி காலங்களில் 43 அணைகள் கட்டப்பட்டிருப்பதாக பெருமிதம். மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை கைவிட எதிர்க்கட்சித் தலைவர்கள், சூழலியல் அமைப்புகள் வலியுறுத்தல். மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என நீர்வளத்துறை விளக்கம். மூன்று நாட்கள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்யும் முனைப்பில் பல்வேறு கட்சிகளுடன் பாஜக பேச்சுவார்த்தை. அதிமுக பாஜக இடையே நாளை மறுநாள் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக பங்கேற்க ஏற்பாடு. தவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ நடத்திய 2ஆம் கட்ட விசாரணை நிறைவு. கரூர் துயரம் தொடர்பாக 5.5 மணி நேரம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய அதிகாரிகள். மீண்டும் விசாரணைக்கு வரச் சொல்லி விஜய்க்கு சம்மன் அளிக்கப்படவில்லை. தவேக நிர்வாகி நிர்மல்குமார் பேட்டி. இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தரா எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. தீ பரவட்டும் என்றால் இன்றும் சிலர் பயந்து நடுங்குகிறார்கள். சென்னை புத்தக காட்சியில் பபாசி விருதுகளை வழங்கி துணை முதல்வர் உதயநிதி உரை. அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எரிகின்றால் மிகையாகாது. அதனால்தான் தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகின்றார்கள். கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டை ஆற்று திருவிழாவில் பலூனில் காற்று நிரப்ப பயன்படுத்தப்படும் சிலிண்டர் வெடித்து விபத்து. பெண் உயிரிழப்பு, 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கடலூர் மஞ்சக்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா கோலாகலம். பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு. சென்னை டிபிஐ அலுவலகம் அருகே 12வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம்.
பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் கைது. வரும் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். நாளை வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் கணிப்பு. நீலகிரி, கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு தொடரும் உறைபனி எச்சரிக்கை. 2 நாட்களுக்கு இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்பு. பாஜக தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வானார் நிதின் நபின். செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக பதவியேற்பார் என தகவல். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் 100 நாள் வேலை திட்டத்தின் பழைய நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உறுதி. சுவிட்சர்லாந்தில் உலக பொருளாதார மன்றத்தின் கூட்டம் தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பிலிருந்து இந்தியாவின் 6 மாநில முதல்வர்கள் வரை பங்கேற்பு. எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய போவதில்லை என கிரீன்லாந்து பிரதமர் ஃபெட்ரிக் நீல்சன் உறுதி. கிரீன்லாந்தை வசப்படுத்த நேரம் வந்துவிட்டதாக டிரம்ப் பேசியிருந்த நிலையில் பதிலடி. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை வலியுறுத்தி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம். ஈரான் உயர் தலைவர் காமேனியை தூக்கிலிடுவது போல சித்தரித்து ஊர்வலம். தென் அமெரிக்க நாடான சிலியில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீயால் அவசர நிலை பிரகடனம். 19 பேர் உயிரிழந்த நிலையில் தீ மேலும் பரவாமல் இருக்க அணைக்கும் முயற்சி மும்முரம்.